பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 விஜேஎஸ் வச்சு செஞ்சிட்டாருங்க அரோராவை. சொல்லிடுமா உனக்கு விளையாட முடியல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டீங்கன்னா கிளம்பிடலாம், நான் பிக் பாஸ்ட்டை சொல்கிறேன் வெளில வந்துடு அப்படிங்கிற மாதிரி அடி அடிச்சிட்டாரு. உடனே சிரிப்பு எல்லாருக்கும். அது விளையாட சொல்லுங்கடா அதை. ஆனால் வந்து யாருமே நாமினேட் பண்ணலைங்க. அதாவது இவங்க பார்த்த எச்ச வேலை என்னென்னா, ஏன்டா போன வாரம் நாமினேட் பண்ணியிருக்கணும், பிரவீனெல்லாம் தூக்குறாங்க, அரோரா உள்ளே இருக்குது. மக்களும் ஓட்டு போட்டு போட்டு பார்த்தாங்க, இவங்க தூக்குற மாதிரி இல்லை, தூக்கலை. எப்ஜேவே தூக்க மாட்றாங்க. ஆமாம் இல்லை, அரோராவே இன்னும் தூக்கலையே, அப்புறம் எங்கே எப்ஜேலாம் தூக்க போகிறாங்க? எப்ஜேக்கு தான் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காங்களே. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, எப்ஜே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்கிறேன். ட்விஸ்ட்டு பண்ணுறதுக்கு இருக்கட்டுங்க, அது நான் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா பாரு திவாரெல்லாம் கடைசியாக சேவ் பண்ணி ஒரு ட்விஸ்ட்டு பண்ணலாம், கேமில் ட்விஸ்ட் அடிக்கலாம். ஆனால் அதுக்கு நீ எப்ஜே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவேன், நீ புரியல எனக்கு. வேறு யாரையும் சேவ் பண்ணியிருந்தா கூட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேங்க. ஆனால் எப்ஜேயை சேவ் பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் என்னால் தாங்கவே முடியலங்க. ரொம்ப கொடூரமாக பண்ணுறாங்க. இவ்வளோ ஜிங்சாக் போட்டு அவனை வந்து ஃபைனலிஸ்ட்டாக கொண்டு போகலாம்லாம் நினச்சிடாதீங்க. விஜய் டிவி மாமா டிவி பண்ண முடியாது. மக்கள் கொலை காண்டில் இருக்காங்க எப்ஜே மேலெல்லாம். அவன் பேசுகிறது, அவன் நடந்துக்கிறது எல்லாமே கேவலத்தின் உச்சமாக இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி அவனை காப்பாற்றிடலான்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப கேவலம். அதை பண்ணாதீங்க மாமா பாய்ஸ், பண்ணாதீங்கடா. மக்கள் ஓட்ட மதிங்கடா கேட்குறாரு. அதாவது அடுத்த நாளை கடந்துட்டால் போதும், எனக்கு பேமெண்ட் வந்துட்டால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு எல்லாட்டையும் கேட்குறாரு விஜய் சேதுபதி. எல்லாரும் அரோரா சின்க்ளேர் அப்படின்ட்டாங்க. இவன் சபரி சொல்கிறான், அப்புறம் சுபிக்ஷா, அமித், கனி எல்லாரும் அடிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்பிக்கை இருக்கான். ஆமாம், நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாமினேஷன்லேயே கொண்டு வரல அரோராவை. எல்லாரையும் போட்டு குத்துன்னு குத்துனாங்க. ஃபுல்லாக பார்வையும் திவாரையும் குத்துனாங்க. அரோராவெலாம் கொண்டு வரவே இல்லை. கடைசியில் கடுப்பாகி பிக் பாஸ் எல்லோரும் வாங்கடா, ஒரு ஓட்டு இருந்தாலும் வாங்கடான்னு எல்லாரையும் போட்டார். அதுலேயும் ஒரு ஓட்டு கூட போடலைங்க எவனுமே அரோராவுக்கு. அந்தளவுக்கு தான் அந்த கேம் விளையாண்டாங்க இவங்க மேலே தான் தப்பு. கொண்டு வந்திருந்தால் வேறு மாதிரி மாறி இருக்குல்ல, துஷாரையும் அரோராவையும் வெளியே அனுப்பியிருப்பாங்களே. கேம் ஆடாமல் உள்ளதுக்கு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரமாச்சும் அரோரா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டணுங்க. ஏன்னா துஷார் போயிட்டான். ஸோ என்னமோ அவனோட ஆட்டத்தை இண்டிவிஜுவலாக அடிக்க ஆரம்பி. புரியல எனக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரியுது, விஜய் டிவி ஆர்டிஸ்டாக சின்க்ளேரை அரோராவை ஆக்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க உள்ள. புரியுதா உங்களுக்கு? இல்லைனா இவ்வளோ நாளாக அவங்க வச்சுருக்க மாட்டாங்க. அரோரா என்ன சொன்னாலும் கேட்கும். நம்ம அப்படியே விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டாக மாற்றிடலாம், எல்லா ஷோலையும் கொண்டு போய் வச்சு பலூனக்கான்னு அப்படி வேறு மாதிரி அரோரான்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஷோவை வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. இல்லைனா இப்படி போட்டு மென்ஷன் பண்ணி வெளில வரதுனா வாங்க இருந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 5-50 நாள் கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க. ஒரு 60-70 நாள் கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாங்களா, இல்லை அடுத்த வாரம் தூக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் கண்டென்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க பாருங்க. ஸோ இவங்களை கொண்டு போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க, அது மட்டும் தெரியுது. இருந்தாலும் விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, முடியலன்னா சொல்லிடுங்கம்மா, வெளியில் வந்துடுங்க. நான் வந்து சொல்கிறேன் பிக் பாஸ்ட்டை சொல்லிவிட்டு நான் இப்போ கூட நீங்கள் வெளில வந்துடலான்னொன்னே அது ஒரு மாதிரி மூஞ்சி செத்து போச்சு. அடுத்த வாரமாச்சும் ஆடுதான்னு பார்ப்போம். ஸோ அடுத்த வாரம் யார் கேப்டன் ஆக போகிறாங்கன்னு வேறு தெரியல. ஸோ அரோராவுக்கு எந்த மாதிரியான ஸ்கோப்பு கிடைக்கணும் வேறு தெரியல. இவங்க ஒயில்ட் கார்டு வேறு அடி வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க எப்படி ஆட போகிறாங்கன்னு வேறு தெரியல. இதில் அரோரா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் விளையாடுன்னு டீம் புஷ் பண்ணுது, விஜய் சேதுபதியும் புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த கண்டஸ்டன்ஸுமே அதை வந்து நாமினேட் பண்ணாமல் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் துஷாரை தூக்கியாச்சு, அதில் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. மற்றபடி எனக்கு அரோரா விளையாடுமாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. விளையாண்டா சந்தோஷம். எப்படின்னா ஒரு அக்ரெசிவாக அடிக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு மாவரைச்சிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம், என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. ஆனால் துஷார் வெளில போய் பார்ப்பான், நம்ம 2 பேர் கூத்தடிச்சனால தான் நம்ம வெளில வந்திருக்கோமா, நம்ம ஒழுங்காக கேம் ஆடி இருந்தால் நம்ம இன்னமும் உள்ளே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிருப்பான். அரோரா அடுத்த வர நீ வந்துடு பேசாமல், நம்ம 2 பேர்னால தான் கேம் காலி. எனக்கு உனக்கு என்னால் நடந்த கொடுமை தான் இது. ஸோ நம்ம தான் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.